நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் நாங்கள் இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியின் வாயிலாக எங்களோட நீர் பேசுவீராக. நீர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை தியானிக்கும் பொழுது என் தேவன் எங்கள் வாழ்க்கையில அதிசய செயல்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீ தனிப்பட்ட விதமாய் பேசும். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அவர் அற்புதங்களை செய்கிற நல்ல தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு பெயர் உண்டு. எசாயா தீர்க்கன் சொல்லும்போது அவர் அதிசயமானவர் என்று சொன்னார். மனோவாவுக்கு தேவன் வெளிப்படும் போது தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். சொன்னார், என் பெயர் அதிசயம். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களில் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிறவர். கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க பண்ணின இந்த தேவனாகிய கர்த்தர் அதிசயமானவர். பிரவாகித்து வரும் யோர்தானை இரண்டாக பிளந்து தேவ ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் பிரவேசிக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் அதிசயமானவர். அப்படிப்பட்ட இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே பல அதிசயங்களை செய்தார். யோவான் சொல்லும்போது சொல்வார்,
அவர் செய்த அதிசயங்களை எழுதினா இந்த உலகத்திலே இடம் போதாது. அந்த அளவுக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். இயேசு ஒருவரை தொட்டால் சுகம், அவரை யாராவது தொட்டா சுகம். இப்படிப்பட்ட அதிசய செயல்களை நம்ம எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. அவர் அதிசயமான தேவன். மத்தேயு இந்த இந்த வசனங்களிலே அவர் எழுதும்போது, இயேசு கடலிலே எப்படி நடந்தார், கடலின் மேல் நடந்து வருகிற ஒரு அதிசயம். கடலின் மேல் நடந்தது மாத்திரமல்ல, தம்முடைய சீஷர்கள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல துரிதமாய் ஓடி வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல பேதுருவின் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்தார். இயேசு நடக்கிறத பார்த்த உடனே பேதுருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் வரேன் என்று சொன்னவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தது போலயே அவருடைய பிரதான சீஷனாகிய பேதுரு நடந்தார். ஆனா பேதுருடைய வாழ்க்கையில அந்த நடக்கிற அனுபவம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தார், அப்படி கடல் அலைய பார்த்தார். தப்புன்னு அமிட ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் கையை தூக்கி பேதுரை மீண்டும் கடலில் நிற்க வைத்தார். படகுக்குள்ளே கொண்டு வந்தார். இதுதான் இந்த அதிசய செயல். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. மத்தேயு மாத்திரம் இந்த சம்பவத்தை எழுதல. மார்க்கு தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால் இதே சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். யோவானும் குறிப்பிடாமல் இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது, யோவான் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதே சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை சுருக்கமா உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். என்ன அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையில அருகில அங்க ஒரு அதிசய செயலை செய்தார். என்ன அதிசய செயலை செய்தார்? அவருடைய உபதேசத்தை கேட்க வந்த ஜனங்கள் உபதேசம் கேட்டு முடிந்த பிறகு அவர்களுக்கு 5 அப்பம் 2 மீனை வைத்து நல்லா திருப்தியா சாப்பிட முடியாத கிருபை செய்தார். ஒரு பெரிய அதிசய செயல். 5 அப்பம் 2 மீன் அதை ஆசீர்வதித்து சுமார் 5000 புருஷர்களுக்கு போஜனம் கொடுத்து திருப்திப்படுத்தினார். வெறும் 5 அப்பம் 2 மீன். புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் அப்படின்னா கணக்குல வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்திரீகள், பிள்ளைகள் இவங்கெல்லாம் கணக்கில் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் சாப்பிட்டிருப்பாங்க. 25,000 பேர் சாப்பிட்டது மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய அதிசயம். திருப்தியா வேற சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதோட நிக்கல. ஆண்டவர் பார்த்தா மீது இருக்கு. உடனே அப்போஸ்தலர் போட்டு சொல்றாரு, துணிக்கைகளை என்ன செஞ்சிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மீதமானதை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதனால அவங்கள கூடையில நிரப்ப சொன்னார். எத்தனை கூடை நிரப்புனாங்க? 12 கூடை நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சீஷர்ல அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க கப்பர்நகூமுக்கு நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிக்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிங்க. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். இப்போ அவங்க இந்த கலிலே கடல்ல அப்படியே படவுல பிரயாணம் பண்ணி அடுத்த சைடு கப்பர்நகூமுக்கு போறாங்க. இது எந்த நேரம்னு கேட்டீங்கன்னா சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. அவங்க அதுக்கு பிறகுதான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இயேசு என்ன செய்தாரு? இவங்க அனுப்பிச்சிட்டு அவர் மலையில போய் ஜெபம் பண்ண போயிட்டார். பாருங்க, மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். ஏசிப்போ தனிமையில போய் ஜெபம் பண்றார். இந்த ஊழியத்தை கவனிங்க. இயேசு இதுக்கு முன்புதான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்திருக்கிறார். வேலை பலு ஜாஸ்தி.
இயேசு இப்போ களைத்து போயிருப்பார். ஆனாலும் இயேசு என்ன செய்கிறார் கவனிங்க. தம்முடைய சீஷர்ல அக்கறைக்கு போக சொல்லிட்டாரு. ஆனா இவர் தனிமையாய் போய் பிதாவோட ஜெபம் பண்றார். மலைக்கு போறாரு, ஜெபம் பண்றாரு. என்ன அற்புதமான ஒரு காட்சி. இயேசு இந்த சைடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்பொழுது இந்த சீஷர்கள் படவிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நடு கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா எப்படி வாராங்களாம், தத்திகாலம் போட்டுட்டு வராங்க. எப்படி வராங்க? தத்திகாலம். எப்படி இது தெரியுது? கொஞ்சம் வாசிங்க. மார்க்கு அதனுடைய 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களுக்கு வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இப்ப இந்த படவுல யாத்திரை பண்றாங்க இந்த சீஷர்கள். இவங்களை கவனிங்க. இவங்க எவ்வளவு தூரம் தண்டு வலிக்கிறாங்க தெரியுமா? வருத்தப்படுறாங்க. அதனால ஏன் காரணம்னா பெரிய பெரும் காற்று வீசுது. இவங்களுக்கு எதிரே பயங்கரமான காற்று. அந்த படவை ஓட்டுறதுல அவ்வளோ சிரமம். சாதாரணமா படவை வந்து தள்ளிட்டு போல. எத்தனை மைல் தூரம் தெரியுமா? யோவான் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது போதும். இப்ப எத்தனை மைல் தூரம் வரைக்கும் தண்டு வலிச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு? 3-4 மைல். எவ்வளவு தூரம் கவனிங்க. மிகவும் பிரயாசப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அது வேற இரவு நேரத்துல. நல்லா கவனிக்கணும். இரவு நேரத்துல எந்த இடத்துல? நடுக்கடல்ல. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மறுபக்கம் மலையில இயேசு என்ன செய்துட்டு இருக்கார்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு சீஷர்கள் படுற பிரயாசத்தை கண்டார். அந்த வேதனையை கண்டார். கண்டவர் கடலில் நடந்து அவருக்கு முன்பாக வருகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. என் ஆண்டவர் இயேசு எவ்வளவு அன்புள்ளவர். இப்ப இந்த சீஷர்கள் தண்டு வலிக்கிறாங்க. இந்த நேரத்துல இயேசு வர சீஷர்கள் பாக்குறாங்க. அவங்க ஆவேசம் ஆவேசம் கத்துறாங்க. அந்த அளவுக்கு பயம். ஆண்டவர் சொன்னாரு, ஆவேசம் இல்லப்பா, பேயின்னு நினைச்சிடாத. நான் யாரு? உங்க ரபி தான், உங்க போதகர் நான் தான்பா. இயேசு இயேசுன்னு சொன்ன உடனே ஒரே குஷி தான். பேதருக்கு இன்னும் சந்தோஷம் வந்துருச்சு. அவர் சொன்னாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வரேன், நானும் கடல்ல நடக்கிறேன். கடல்ல நடந்தாரு. என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரம் வரைக்கும் நடந்தாரு. தப்புன்னு இயேசுவை பார்க்காம யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு? அலைய பார்த்தாரு, அமிழ்ந்தாரு. ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரே என்று சொன்னாரு. உடனே ஆண்டவர் கை தூக்கி உயர்த்திட்டார். இதுதான் இந்த சம்பவம். திரும்பி அவங்க படவுல சந்தோஷமா பிரயாணம் படுவாங்க. இயேசுவும் அந்த படவில அவங்களோட சேர்ந்து கொள்வார். இந்த சம்பவம் நம்ம படிச்சிட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இயேசு நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். கடல் மேல் நடந்தது ஒரு பெரிய அதிசய செயல். சீஷர்களுடைய பயத்தை நீக்கினது அது அடுத்த ஒரு அற்புத செயல். பேதுருவை கடலிலே நடக்க வைத்தது அற்புத செயல். அமிழ்ந்து போன பேதுருவை தூக்கி எடுத்தது அவருடைய அற்புத செயல். அவர்களை பத்திரமாக அடுத்த கரையிலே சேர்க்க வைத்தது அவருடைய அதிசய செயல். இந்த அதிசய செயலை நம்ம வாஸ்தவம். இதை 3 பகுதியாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதல், கடல் மீது இயேசு நடந்தார். மார்க் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை அதான் நீங்க வாசித்தீங்க. கடல்ல என்ன செய்றாரு? இயேசு நடக்கிறார். கடல்ல இயேசு நடக்கிறது நமக்கு இயேசுவினுடைய அந்த அன்பின் அந்த செயலை நமக்கு காட்டுகிறது. ஏன் சொல்றேன்? எல்லா இடத்துலயும் இயேசு கடல்ல நடந்துலாம் வரலங்க. சில நேரங்கள் அற்புதம் செய்யும் பொழுது இயேசு என்ன செய்வார்னா, ஒரு வார்த்தையை சொல்லுவார், அவ்வளவுதான், நீ போ சுகமாயிருன்னு சொல்லுவார். சில நேரங்களில் அவங்க வீட்டுக்கு சென்று போய் தொட்டு சுகமாக்குவார். இயேசு பல விதங்கள் அற்புதங்கள் செய்திருக்கிறார்.
இப்போ சீஷர்கள் நடு கடலிலே வேதனைப்படுறாங்க. தண்டு வலிக்கிறதா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது இயேசு மலையில இருக்கும்போதே காண்கிறார், ஜெபத்திலே காண்கிறார். கண்டவர் துரிதமாய் அவர்களை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்றாரு? கடலில் நடந்து வருகிறார். கடலிலே நடந்து வந்த இயேசு பெரிய அற்புத செயல். இதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை நமக்கு காட்டுறாரு. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசய செயல்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட தனித்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. இயேசு கடலின் மேல் நடந்தார் என்று சொல்லுகிற மத்தேயு ஆனாலும் சரி, மார்க் ஆனாலும் சரி, இதிலே அவர்கள் ஒன்றை குறிப்பிட மறக்கவே இல்லை. என்ன அது? தனித்து ஜெபம் பண்ண இயேசு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். மார்க்குவும் அதேதான் குறிப்பிடுகிறார். அவர் தனிமையாய் தன்னை கொண்டு போய் பிதாவோடு அவர் ஜெபிக்கிறவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புத செயல்களை நாம் காண வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான செயல்களை செய்யணும் விரும்பினா, தேவனோடு நம்முடைய ஐக்கியம் ரொம்ப நெருக்கமா இருக்கணும். இயேசு எத்தனையோ வேலை பளுகள் இருக்கிறது அவருக்கு. ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. 25,000 ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவது, அந்த உபதேசம் பண்ணின பிறகு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, அவங்களை போஷித்து, அவங்களை திருப்திப்படுத்தி, அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புகிறார். பெரிய செயல். இது நமக்கு களைப்பை கொண்டு வந்துவிடும். சரீர பிரகாரமா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனாலும் சரி களைத்து போய் விடுவான். ஆனா இயேசு களைத்து போனாலும் அந்த ஊழியத்தை முடித்த பிறகு பிதாவோடு தனித்து இருப்பதை மறக்கவே இல்லை. ஆகவேதான் அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிக்கணும். சாயங்காலமான போது இயேசு அந்த மலையிலே பிதாவோட தனிமையாய் இருந்தார். கூட்டு ஜெபம் நல்லது. சபையாக கூடி வந்து ஜெபிக்கிறோம், நல்ல விஷயம். கூட்டு ஜெபத்தோடு சேர்ந்து நீங்கள் தனிமையிலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆகவேதான் ஜெபத்தின் மகத்துவத்தை இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் உபதேசங்களை கவனித்து பாருங்க. தம்முடைய போதகத்தை கேட்க வந்த பிள்ளைகளை பார்த்து சொல்வார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொன்னார்? நாம் தேவனோடு நெருக்கமாய் இருக்கும் பொழுதுதான், அவருடைய வல்லமையில பலப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசய செயல்களை நாம் காண முடியும். இயேசு கடலிலே நடந்த அனுபவத்துக்கு முன்பாக ஒரு செயலை செய்ததை நமக்கு ஆவியானவர் குறிப்பிடாமல் இல்லை. அப்ப நாம் தேவனோடு தனிமையா இருக்கிறதுக்கு நேரத்தை எடுக்கிறோமா? உங்க ஜீவியத்துல ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க. அந்த நேரத்தை ஆண்டவருக்குன்னு ஒதுக்குங்க. தானியேல் ஆனாலும் சரி, தாவீது ஆனாலும் சரி, யோபு ஆனாலும் சரி, பக்தர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் கவனித்து பாருங்க. தானியேல் தினந்தோறும் 3 வேளை தன்னுடைய அலுவல்கள் மத்தியில தேவனுக்கென்று தன் நேரத்தை ஒதுக்கி தேவனோடு தனிமையாயிருந்தார். தாவீது பெரிய ராஜாவா இருந்தாலும், தன்னுடைய அரண்மனையிலே பல வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனோடு 3 வேளை ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். 7 முறை கூட ஜெபித்தவர்கள் உண்டு. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஜெபம் ஒரு விசுவாசி உயிரோடு இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மை.
நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது உண்மை. ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டது உண்மை. ஆனால் நீங்க ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறது எது எது சான்று? நீங்க ஆவியில ஜெபிக்கிறதை வைத்துதான் அதனுடைய சான்று. அதனாலதான் யூதா குறிப்பிடுவார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. நல்ல கவனிங்க, ஜெப ஜீவியம் மிக 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 அவசியம். ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவதை நீங்க அதுக்கு ஒரு ஒழுக்கத்தை வையுங்கள். இயேசு இவ்வளோ பெரிய ஊழியத்தை முடித்துட்டு களைத்து போய் இருந்தாலும் தன்னுடைய சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கணும்னு நினைக்கல, பிதாவோட ஐக்கியமாய் இருப்பதை தான் அதிகமாக வாஞ்சித்தார். அந்த மலையில போய் ஜெபிக்கிறார். மறுபக்கம் சீஷர்கள் அவர்கள் படவில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்த ஒரு சத்தியம் நமக்கு விளங்குகிறது. இயேசு சபைக்கு தலை, அப்போஸ்தலர்கள் சபையுடைய அங்கம், சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறார்கள். இதை காட்டுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், தம்முடைய சபையை குறித்து கரிசனை உள்ளவர், விசாரிக்கிற நல்ல தேவன். மறுபக்கம் சீஷர்கள் படவில பிரயாணப்படும் பொழுது பெருங்காற்று அவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. அந்த விரோதமாய் வந்த பெருங்காற்றிலே அவர்கள் தண்டு வலித்துக் கொண்டு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டப்படுற நேரத்தை என் தேவன் காணாமல் இல்லை, அவர் கண்டார். அவருடைய இருதயம், அவருடைய கண்கள் அவர்களை கண்டது. அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த வாழ்க்கை என்னும் கடலிலே பயணம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே எதிர்காற்று வீசலாம், பல விதமான புயல்கள் நம் வாழ்க்கையில வீசலாம். இந்த வீசுகிறதுக்கு எதிராய் நீங்கள் போராடி கொண்டிருக்கும் போது நீங்கள் தனிமையிலே இல்லை. இயேசு உங்களை காண்கிறவராயிருக்கிறார், உங்களுக்காக பிதாவினுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறவராயிருக்கிறார். மலையிலே எவ்வனமா இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரோ அவருடைய கண்கள் அங்கிருந்து யாரை கண்டது என்று கேட்டீங்கன்னா, அலைகளினால் துவண்டு போயிருந்த, பெருங்காற்றினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, அந்த கசப்பான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த, அந்த கடினமான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த சீஷர்களை அவருடைய கண் நோக்கி கொண்டிருந்தது. இயேசு உடனே பாருங்க கடலின் மேல் அப்படி நடந்து வருகிறார். ஆனா சில நேரங்கள் ஆண்டவர் நம்முடைய பாடுகளை பார்த்துட்டு உடனே வரமாட்டார். ஏன் தெரியுமா? அதுவும் அவருடைய அன்பின் அடுத்த பரிமாணம். நம்ம அவருடைய அன்பை ருசிக்கிறது எங்க தெரியுமா? நல்ல நிலையில இல்ல, கடினமான சூழ்நிலையில தான் இயேசுவின் அன்பை நம்ம அதிகமாக ருசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவ ரகசியங்களையும் தேவ சத்தியங்களையும் கற்றுக்கொள்கிற இடம் எது தெரியுமா? நல்ல பிரம்மாண்டமான வாழ்க்கையில இல்ல, மாறாக கடினமான பாதையில செல்லும் போதுதான் நம் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்கிறோம், தேவனுடைய பரலோக சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். இயேசு அவங்க படுற வேதனையை கண்டார், ஆனா உடனே வரல. எப்போ வந்தார் தெரியுமா? அவர் 4ஆம் ஜாமத்தில் வந்தாராம். இரவின் 4ஆம் ஜாமத்தில் வந்தார். இரவின் 4ஆம் ஜாமம் என்ன? எத்தனை மணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகாலை 3 மணிக்கு மேல். அதிகாலை 3 மணிக்கு மேல். அப்போனா இந்த சீஷர்கள் முழுவதும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? போராடிட்டே இருக்காங்க. இயேசு விட்டுட்டாரு, ஆனா கண்டுட்டே இருக்காரு. ஐயோ, என்ன ஆண்டவர் பார்க்கல நம்ம நினைக்கலாம். ஆனா அவர் அங்கிருந்தே கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அமிழ்ந்து போக விடவே மாட்டார். எதிர்காற்று வீசிட்டு தான் இருக்கு, தண்டு அவங்க வலிச்சுட்டு தான் இருக்காங்க, போராடிட்டு தான் இருக்காங்க. இயேசு சீஷர்களை கைவிடவில்லை. 4ஆம் ஜாமம் ஆகும்போது இயேசு இப்ப எப்படி வர்றாருன்னா துரிதமாய் வருகிறார். எப்படி வருகிறார்? துரிதமா. இயேசு கடல் மீது நடந்தது ஒரு பெரிய அதிசயம். அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை சொன்னேன். பிதாவோட அவர் தனிமையில இருந்தார். 2வது
பிதாவின் சித்தம் தம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கணும், தம்முடைய ஜனங்கள் நன்றாக இருக்கணும்னு பிதா வாஞ்சிக்கிறார், பாதுகாப்போடு இருக்கணும்னு வாஞ்சிக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதில் இயேசு பிதாவோடு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்கிறது மாத்திரமல்ல, அது கிரியையில வெளிப்படுத்தினார். கடலிலே நடந்து அவர் சீஷர்களிலே வந்தார். இது முதல் காரியம். இரண்டாவது பாருங்க, சீஷர்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாலாம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து இப்போ வந்துட்டார். அந்த உடனே சீஷர்கள் பார்க்கறாங்க. சீஷர்கள் பார்த்த உடனே என்ன சொல்றாங்க கவனிங்க. 26ஆம் வசனம், கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். நல்லா கவனிங்க. சீஷர்களை குறித்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சீஷர்கள்? இதற்கு முன்னு சில மணி நேரத்திற்கு முன்பாக தான் இயேசுவின் அற்புத செயல்களை கண்டவர்கள், இயேசுவின் வல்லமையை கண்கூடாக பார்த்தவர்கள். எப்படி பார்த்தாங்க? 5000 புருஷர்கள் திருப்தியாய் சாப்பிடுற அளவுக்கு வெறும் 5 அப்பம் 2 மீனை வைத்து அவங்களை போஷிச்சிட்டார். இன்னும் பல ஸ்திரீகள் பிள்ளைகளை போஷித்திருக்கிறார். இதை கண்கூடாக பார்த்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய அற்புதம் செய்து அவங்கள 12 கூட நிறைய நிரப்ப சொல்றாரு. நிரப்பிட்ட பிறகு என்ன செஞ்சிருக்கணும்? 12 கூடையும் சேர்த்து தான் வந்திருக்கணும். ஒருவேளை அந்த கடல்ல பெருங்காற்று வீசும் பொழுது அப்படி படகு மேல கீழே அப்படியே குதிக்கும் பொழுது இவங்க தண்டை வலிக்கும் பொழுது அந்த 12 கூட அப்படின்னு அப்படியே வரும்போது, ஆஹா என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், இதுலயும் அற்புதம் செய்ய சொல்லலாம்ல. கூடைய மறந்துட்டாங்க. இயேசு செய்த அற்புதத்தையும் மறந்துட்டாங்க. சீஷர்களுடைய நிலையை பாருங்களேன், எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க. கடலின் மேல் அவர் நடந்தது வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அடைகிறதே என்னதுதான்? கலக்கம். இரண்டாவது கலக்கத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன? வாயிலிருந்து வந்து பாருங்க என்ன வார்த்தை? ஆவேசம். ஆவேசம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆவேசம் ஏன் சொன்னாங்க இவங்க? பேய் பேய் பேயின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறாங்க. இயேசுவின் சீடர்கள் அலறதுக்கா இருக்காங்க? இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்மெல்லாம் தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கோம். அலறதுக்கா? இல்ல. நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு, தேவனுடைய அற்புத செயல்களை பறைசாற்றுவதற்காக, ஜீவனுள்ள சாட்சிகளை மாறுவதற்காக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆனா சீஷர்கள் என்ன செய்யறாங்க கவனிங்க, அலறாங்க. ஏன் அலறாங்கன்னா, இப்ப 4ஆம் ஜாமம், அதான் சொன்னேன், அதிகாலை 3 மணிக்கு இயேசு வராது. இவங்க அலறதுக்கான பின்னணி காரணம் என்ன? ஏன் இவங்க அலறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. இயேசு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தீங்களா? இயேசு மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியும். அநேக நேரங்கள்ல நம்முடைய அறியாமை நமக்குள்ளே பயத்தை கொண்டு வந்துவிடும். இயேசு மலையின் மேல் இருக்கிறார், ஜெபம் பண்றாரு தான் இவங்களுக்கு தெரியும். ஆனா கடல்ல நடந்து வந்தவர் இயேசு தான் இவங்களால புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன? இவர்களுடைய அறியாமை. இந்த அறியாமை இவர்களுக்குள்ளே பயத்தை உற்பத்தி செய்தது. இந்த பயம் இருக்கிறதுனால விசுவாசம் இவங்க வாழ்க்கை விட்டு நீங்கினது. ஆகவேதான் இயேசுவை பார்த்து, தங்கள் போதகரை பார்த்து அவருடைய அதிசய செயல்களை கண்ட பிறகும் அவரை ஆவேசம் என்று சொல்லி பயத்துல அலறாங்க. நீங்க தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் பயத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அறியாமைதான் நம்ம வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்துடும். மறந்துடாதீங்க. இது அடுத்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில அறியாமை இருக்கிறதுனால்தான் தங்க வாழ்க்கையில படுகிற வேதனைகள்ல, கடினமான சூழ்நிலைகள்ல அவங்க அலறாங்க, பயப்படுறாங்க. வசனத்தை குறித்த அறிவு நமக்கு வேணுங்க. சீஷர்கள் இயேசுவோட தான் இருக்காங்க. ஆனா இன்னும் வசனத்தின் குறித்த அந்த அறிவு இன்னும் அதிகமாய் பெறவில்லை. அவருடைய உபதேசம் அதிகாரம் உள்ளது, கிருபை உள்ளது. இது சீஷர்களுக்கு தெரியும். ஆனா அந்த அதிகாரம் உள்ள வார்த்தை,
அந்த கிருபையுள்ள வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அதை அவர்கள் பரிபூர்ணமாக அதை ஆராய்ந்து பார்க்கல. அதனாலே அவங்க அறியாமையில சிக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில அறியாமை ஒன்றும் வந்துடக்கூடாது. நமக்கு தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்த வசனம் வெளிச்சம் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக நம்ம ஆண்டவரை குறித்த நல்ல காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறது இல்லையா? தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு 24 hours 24 மணிக்கூர் நேரமும் முழித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் தடைகளை உடைக்கிற தேவன். மீகா அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நமக்கு முன் செல்கிறவராயிருக்கிறார். இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால் நம் வாழ்க்கையில வர்ற தடைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்படவே மாட்டோம். இன்னும் நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏசாயா அதனுடைய 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லிட்டு தம்முடைய ஜனங்களை பார்த்து அடுத்து சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ எனக்கு அருமையாயிருக்கிறபடினால் நீ கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். எத்தனை அருமையான வாக்குத்தத்தங்கள். சீஷர்கள் படகுல அப்படி பிரயாணம் பண்றாங்க. தண்ணீர் விரோதமா வருது. தண்ணீர்களுக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. எதிர்காற்று வீசுகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்திருக்கணும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு சொல்லணும், ஆண்டவரே, நாங்கள் இது தண்ணீர்களை கடக்கும் போது நீர் எங்களோட கூட இருக்கிறீர். நாங்கள் தண்ணீர்களுக்குள்ளே மூழ்குவதில்லை. நாங்க ஆறுகளுக்குள்ளே நடக்கிறோம். இந்த கலிலே கடல்ல போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருக்கிறீர். இது எங்கள் மேல் புரள்வது இல்லை. இப்படி சொல்ல முடியுதா? எங்கெங்க விசுவாச அறிக்கை போச்சு? விசுவாச அறிக்கை ரொம்ப அவசியம். எப்போ பேசணும் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி எதிர்காற்று வீசும்போது விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ற, பயப்படாதே, பயப்படாதே. பாருங்க, இப்படி இவங்க பண்ணும்போது, இவங்க பயத்துல அலறிட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் கவனிங்களேன். 27ஆம் வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி. எப்படி இவங்க அலறிட்டு இருக்காங்க, எப்படி பேசுறாரு? ஒரு 2 மணிக்கு நேரம் கழிச்சு அப்படி இல்ல, உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது. நம்முடைய அவிசுவாசமான இருதயத்தை கண்டு கர்த்தர் வேதனைப்படுகிறார், உண்மைதான். ஆனால் அடுத்த பக்கம் நம்முடைய அறியாமையை பார்த்துட்டு அவர் மிகவும் துக்கத்தோடு நம்மை விசாரிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். அவர் சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுப்போம் என்றால் தேவன் நம்மை தைரியப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் உடனே பாருங்க சீஷர்ல பார்த்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். நீங்க பயப்படாதீங்கப்பா, திடன் கொள்ளுங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில பயத்துக்கு மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடவே கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில வியாதி, வேதனை எல்லாம் வரது உண்மைதான். ஆனா அவங்க அமிழ்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பயம். சரீரத்திலே வர்ற வியாதியை காட்டிலும் இந்த மனதிலே வர்ற பயம் இருக்கு பாத்தீங்களா, இது பயங்கரமானது. தேவனுடைய அதிசயத்தை நம் வாழ்க்கையில செய்ய அது தடைக்கல்லா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் பயத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். வியாதியின் கோரமான பிடி நம்மளை வாட்டுதா? பிரச்சனைகள் நம்மை வாட்டுகிறதா? பண பிரச்சனைகளோ மற்ற எந்த பிரச்சனைகளோ
நம்மை வாட்டுகிறதா? உடனே ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எதனால இது வந்தது என்று அலசி பாருங்கள். தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் தவறுகளை சுட்டி தருவார், காட்டுவார். உடனே ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வார்த்தையினால எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தைரியத்துக்காக ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை நம்புவேன். பாருங்க, ஆண்டவர் இப்படிதான் சீஷர்ல உற்சாகப்படுத்தினார். இதை கண்ட உடனே அந்த சீஷர்கள் உடனே இயேசுவை பற்றி கொண்டாங்க. இயேசுவை பற்றி கொண்டு அவங்க வாழ்க்கையில இயேசுவோடு இன்னும் நெருக்கமான ஐக்கியம் கொண்டார்கள். எப்படி சொல்கிறேன்? இயேசு அந்த படவிலே வந்து அவர்களோடு சேர்ந்து பிரயாணப்பட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு அவர்களோட பிரயாணப்பட்டார்னா அவர்கள் தங்கள் அவிசுவாசத்தை ஆண்டவர்ட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்க அவிசுவாசத்தை மன்னிங்க என்று சொல்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுருவே இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா மற்ற சீஷர்களும் சொல்லி இருப்பார்கள். இப்ப நல்லா கவனித்து பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவர் நம்மோட வாசம் பண்ண முடியும். அதனால பயத்துக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஆண்டவர்ட்ட சமூகத்துல விசுவாச அறிக்கை செய்யுங்க. விசுவாச அறிக்கை செய்ய செய்ய உங்க இருதயத்துல தேவன் கொடுத்திருக்க விசுவாசம் பலப்படும். அது பலப்படும் பொழுது தேவன் நம்மோட வாசம் பண்ணுவார். நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் எப்படி வாசம் பண்றார்? கொலோசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்றார், விசுவாசத்தினாலே நம்ம இருதயத்துல இயேசு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத அவிசுவாசமான இந்த பொல்லாத இருதயம் நம்ம ஒருவருக்குள்ளும் வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? அது ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். அப்ப இயேசு இந்த சீஷர்களோடு படவிலே அமர்ந்து அவர்களோட பிரயாணம் பண்ணுகிறார் என்றால், இயேசு அவர்கள் அவிசுவாசத்தை நீக்கி இப்ப விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட பயம் வரும்பொழுது நீங்க அந்த பயத்தை நீக்குவதற்காக தேவன்கிட்ட இரக்கத்துக்காக கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கை செய்து அவர் மேல் விசுவாசத்தை நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நம்பிக்கை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. பாருங்க, இயேசு நம்முடைய இந்த படவில இந்த வாழ்க்கையில நம்மோட கூட வந்து அமர்ந்து நம்மோட பிரயாணம் செய்வார். அப்பொழுது இந்த கடல் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். மூன்றாவது பாருங்க, இதுதான் பேதுருடைய வாழ்க்கையில செய்த அதிசயமான செயல். மத்தேயு 14 அதிகாரம் 28 வசனத்தை கவனிப்போம். பேதுரு இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால், இப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் தான் இயேசுன்னு சொன்ன உடனே இப்ப பேதுருக்கு ஒரே சந்தோஷம். சொன்னார், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே பேதுரு உடனே பாருங்க, உடனே கீழ்ப்படிதல், உடனே படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இவ்வளவு பெரிய அற்புத செயல் பேதுரு தன் வாழ்க்கையில பார்த்தார். பேதுரு இதுவரைக்கும் அந்த கடல்ல நீந்தி இருப்பாரு. ஏன்னா அவர் மீனவர், நீந்த தெரியும். ஆனா இதுவரைக்கும் கடல் மேல நடக்கிற அனுபவத்தை அவர் பெறவே இல்லை. இப்பதான் கடல் மேல நடக்கிறார். கடல் மேல அந்த ஜலத்தின் மேல நடக்கிறாரு. இவன் பாருங்க, நடந்து கொண்டு எவ்வளவு தூரம் வந்துட்டாருன்னு தெரியல, வந்துட்டாரு. சந்தோஷமா இருந்திருக்கும், ஒரே சந்தோஷம், குதூகலமா இருக்கும்ல. அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல நல்ல அனுபவங்கள் நம்ம பெறும்போது, தேவனுடைய வாழ்க்கையில செய்யற அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படியே குதூகலம் அடைந்து வருவோம். நம்ம எது வரைக்கும் அந்த அதிசயத்தை அனுபவிக்க முடியும்னா, அதிசயமானவரை பார்த்துட்டே இருக்கிறது வரைக்கும் தான். அதிசயமானவரை பார்க்காம கொஞ்சம் அப்படி திரும்பி கடல்ல வர்ற அந்த அலைய பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்புன்னு பிசாசு அவிசுவாசம் விதைச்சிருவான். பாருங்க என்ன நடந்துச்சு. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பேதுரு யாரை காணணும்? இயேசு அழைத்த இயேசுவை பார்த்திருக்கணும். அதை காணல. இவர் யாரை கண்டாரா? காற்று பலமா இருக்கிறதை கண்ட உடனே என்ன நடக்கும்? பயம்தான் வரும். பிசாசு விதைப்பான் பயத்தை. பயம் வந்துச்சு. பயந்து அடுத்த செயல் பாருங்க, அடுத்ததே பாருங்க, அமிழ்ந்து போகிற அனுபவம். அப்படியே கடல்ல அமிழ்ந்து போகிற அனுபவம். இந்த கடல்ல அமிழ்ந்து போகையில் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே என்ன இரட்சியும், என்ன இரட்சியும் பயங்கர சத்தமா கூப்பிடுறார். உடனே இயேசு என்ன செஞ்சாரு? கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்,
என்றார். அவர்கள் படவில் ஏறினோடனே காற்று அமர்ந்தது. பாருங்க, உடனே ஆண்டவர் தூக்கி விட்டார். ஏன்பா சந்தேகப்பட்ட? ரொம்ப சந்தோஷமா கேட்ட. நானும் உன்னை வர சொன்னேன், நீயும் வந்துட்டு தான் இருந்த. திடீர்னு என்னப்பா ஆயிடுச்சு உனக்கு? உன் கண் என்ன பார்க்க வேண்டிய கண் ஏதா பார்த்துருச்சு? பலமா காற்று வீசுகிற கடலை பார்க்க வச்சது. அந்த காற்றை பார்த்த உடனே கண் பார்த்துச்சு, பயம் வந்துச்சு, கீழே அமிழ்ந்து போனார். ஆனா நல்ல வேலை, பேதுரு செஞ்ச ஒரு நல்ல வேலை. ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் கதறாரு. கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே ஆண்டவர் தூக்கிட்டார். இன்னைக்கு நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு காரியத்தை நம்ம ஞாபகத்துல வைப்போம். நம்ம எல்லாம் இப்போ ஒரு வாழ்க்கை பயணத்துல ஓடுறோம் இல்ல? இந்த வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி ஓடணும் தெரியுமா? வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கெல்லாம் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம் இல்ல? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள், உண்மைதான். நம்ம வாழ்க்கை பயணத்திலே அநேக நல்ல 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 சாட்சிகளை எல்லாம் கேட்போம், உண்மைதான். அதெல்லாம் எதுக்குன்னா, அந்த சாட்சிகள் நம்மை பலப்படுத்துவதற்காக தான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா அவர்களையே நம்ம பார்க்கிறதுக்கு வைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை பயணத்துல பாரமா ஏதாவது இருக்கா? அதை என்ன செஞ்சிரு? என்ன செஞ்சிரு? பாரமான யாவற்றையும் தள்ளு. நீதான் தள்ளணும். அதை கண்டுட்டே இருக்காத, தள்ளு. நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, அவிசுவாசத்தை தள்ளிவிட்டு, இப்படி தள்ளிவிட்டு யாரை நோக்கி பார்க்கணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கணும். பார்த்துட்டு பொறுமையா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும். அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? இயேசு நம்மோட தான் இருப்பாரு. இயேசு நம்ம படவுல இருப்பாரு. நம்ம படவுல இருந்தா நம்ம அக்கறை போய் சேர்ந்து விடுவோம். ஹல்லேலூயா. எப்படி இந்த சீஷர்கள் படவில பயணம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய் எதிர்காற்று வீசிச்சோ, அந்த எதிர்காற்று வீசும்போது கூட அவர்கள் மிகவும் போராடினார்கள். ஆனா இயேசு அவங்களுடைய படவில வந்து அமர்ந்த பிறகு அந்த பிரயாணம் அருமையாய் மாறிற்று. அவங்க அக்கறைக்கு சுகமாய் போய் சேர்ந்து அங்க தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம காண வேண்டிய ஒரே ஒரு நபர் தான். நம்ம வாழ்க்கை பயணத்துல எதையும் பாத்துறாதீங்க, ஒன்லி பார்க்க வேண்டியது இயேசுவை மாத்திரம்தான். இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். நம்ம இயேசுவை நோக்கி பொறுமையா ஓடுனா ஒன்று சொல்லட்டும், இயேசு ஜெயம் எடுத்தவர், அவர் மரணத்தை வென்றவர், அவர் பாதாளத்தை வென்றவர், அவர் நமக்கும் ஜெயத்தை கொடுக்க வல்லவர். அவர் நம்ம ஜெய பாதையில தான் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆகவே இந்த அதிசய இந்த சம்பவத்தை நாம் தியானித்து, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிசய செயல்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, திடன் கொள், நான் தான், பயப்படாதிரு. திடன் கொள், நான் தான் இருக்கிறேன்பா, பயப்படாதிரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசய செயல்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா.